தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 57 முதல் 66 முடிய மற்றும் 80. இங்கே நான் பார்க்குற நம்முடைய தாய் திருச்சபையானது நம்முடைய திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றது. குறிப்பாக 80வது வாக்கியம்: குழந்தையாய் இருந்த யோவான் வளர்ந்து மனவலிமை பெற்றார். இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். நாம் பார்க்கின்றோம், இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை சொல்லுகின்ற பொழுது 2 நிலைகளை நாம் அதில் உள்ளடக்கலாம். ஒன்று தயாரிப்பு, 2வது காத்திருப்பு. இந்த தயாரிப்பும் இந்த காத்திருப்பும் எதற்காக? இறைவனுடைய பணி செய்வதற்காக. அப்போ இறைவனுடைய பணி செய்வதற்காக தன்னை தயாரிப்பதும் இறைவனுடைய பணிக்காக காத்திருப்பதும், இது திருமுழுக்கு யோவானுக்கு மட்டுமல்ல, உங்களிலும் என்னிலும் அது நடக்கிற ஒரு சம்பவங்கள். அப்போ இந்த நாளில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், தெய்வம் நம்மை தயாரித்து கொண்டு இருக்கின்றார், நம்மை காத்திருக்க சொல்கின்றார். அப்போது உரிய நேரத்தில் தெய்வம் உங்களையும் என்னையும் பயன்படுத்துவார். இல்லற வாழ்க்கையில் அழைப்பு பெற்ற நீங்கள் அந்த இல்லற வாழ்க்கையில் எப்படி நீங்கள் கொண்டு போக வேண்டும், பிள்ளைகளை எப்படி வளர்த்தி வர வேண்டும், நீங்கள் வாழ்கின்ற சூழலில் என்னெல்லாம் சம்பவம் நடந்து கொண்டிருக்கின்றன, அதெல்லாம் கண்டு உங்களை நீங்கள் தயாரித்து கொள்ளுங்கள். தயாரித்து கொண்டு ஏற்ற காலத்தில் தெய்வம் நம்மை பயன்படுத்துவார். அதே சமயத்தில் காத்திருந்தல், ஏற்ற காலத்தில் தெய்வம் நம்மை பயன்படுத்துவார். நாம் வாசிக்கிறோம் இல்லையா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6-7 வாக்கியங்களில், கடவுளுடைய வல்லமை உள்ள கரத்தின் கீழ் உங்களை நீங்கள் தாழ்த்துங்கள், ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலையெல்லாம் அவர் மீது விட்டுவிடுங்கள், ஏனெனில் அவர் நம்மேல் கவலை கொண்டுள்ளார். அப்போது இந்த தயாரிப்பும் இந்த காத்திருப்பும் ஆனது நமக்கு அங்கு தேவைப்படுகிறது. காரணம், எவ்வாறு திருமுழுக்கு யோவானை தெய்வம் பயன்படுத்தினாரோ அதே மாதிரி உங்களையும் என்னையும் தெய்வம் பயன்படுத்துவார், ஒரு கருவியாக ஒரு பயன்படுத்துவார். ஆனால் தான் நாம் மீண்டும் வாசிக்கிறோம், நமக்கு எல்லோருக்கும் தெரியுமே, திருத்துதர் பணி 1ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியத்தில், நீங்கள் காத்திருங்கள், காத்திருந்து தூய் ஆவிக்காக காத்திருந்து நீங்கள் ஜெபிங்கள். அப்போ ஏற்ற நேரத்தில் ஆவியானவர் கடந்து வருகின்றார். இது வந்த பிறகு அவர்களை எங்கு கொண்டு போகின்றார்? யூதாவிலும் சமரியாவிலும் எருசலேம் முழுவதிலுமே இதோ அவர் என்ன செய்கின்றார்? உலகமெங்கும் கடை எல்லை வரை சாட்சியாக நம்மளை மாற்றுவார். அப்படி என்றால் நான் அதுக்காக என்னை நான் தயாரிக்க வேண்டும், நான் காத்திருக்க வேண்டும். இந்த திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழானது எனக்கு 2 நிலையை கற்றுத்தர வேண்டும். ஒன்று, நான் தயாரிக்க வேண்டும். 2வது, நான் காத்திருக்க வேண்டும். காரணம், நான் இறைவனுடைய கரங்களில் ஒரு கருவியாக இருக்கின்ற ஒரு மகன், ஒரு மகள். நிச்சயமாக தெய்வம் என்னை கொண்டு பல பெரிய பெரிய காரியங்கள் செய்ய திட்டமிட்டுள்ளார். ஆகவே அந்த இறைவனுடைய கரங்களில் நான் முழுமையாக அர்ப்பணித்தால் மட்டுமே தான் அந்த பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் அங்கு நடக்கும். நம்மை முழுமையாக விட்டு கொடுத்து நம்ம செயல்படுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, என்னில் பெரிய பெரிய காரியங்களும் என் வழியாக பெரிய பெரிய காரியங்களும் செய்ய நீ தாமே திட்டமிட்டு இருக்கின்றீர். அதற்கான ஒரு தயாரிப்பும் காத்திருப்பும் அவசியம் என்பதை நீர் எனக்கு வெளிப்படுத்துகின்றீர். திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு இதோ அதை எங்களுக்கு கற்றுத்தருகிறது. நாங்களும் அதே போல தயாரிப்பும் அதே போல் காத்திருந்து செயல்படக்கூடிய சக்தியை எங்களுக்கு தந்துடலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.